வாங்க இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆட்டு தலைக்கறி செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் எடுத்துக்கிட்டேங்க. தக்காளி பெரிய தக்காளியாக நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வணக்கிக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா வாசத்துக்கு 2 ஏலக்காய், சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், பட்டை 3 கிராம்பு, சோம்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டேன். கசகசா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. ஒரு அரை வேக்காடு வணங்கினாவே போதுங்க. இது கூட திருகுன தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேங்க. இதை ஒரு வணக்கி விட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சவனே கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த கல்பாசி கொஞ்சோண்டு சேர்த்துருக்குங்க. பாருங்கள், அது பொரிய ஆரம்பித்தோடனே இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பெரிய வெங்காயமும் பச்சை மிளகா 2 சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கினோன்னு தக்காளி 1 சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியை அரிஞ்சு போட்டு வணக்கி அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம ஆட்டு தலைக்கறி கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சு கறி எடுத்து வச்சுருக்கோங்க. கழுவி அதை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கறி சேர்த்துக்கிட்டோம். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உப்பு பாருங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதை நல்லா இப்போ கறியை வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள், உப்பு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தாங்க சேர்த்திருக்கோம். இது நல்லா முதல்ல கொஞ்சம் இதில் இருக்க நீரெல்லாம் இறங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் பாருங்கள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூளை சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால் கம்மியாக சேர்த்திருக்கேன். இது கூடயே பாருங்கள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்திருக்கேங்க. நான் கம்மியாக தாங்க கரம் மசாலா சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம தாளிக்கக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் சேர்த்திருக்கோம். அரைக்கக்குள்ளே ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா சேர்த்திருக்கோம். அப்புறம் ஓவர் ஸ்மெல் வந்துடுங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் வேணால் கரம் மசாலா அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். கறி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை தழை ஒரு கொத்து சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வேணால் கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா நல்லா வேகணும். இது கூட பார்த்திங்கன்னா உப்பு காரத்தெல்லாம் பார்த்துட்டு இதை இப்போ மூடி வச்சு ஒரு 7 விசில் விடலாங்க. ஏன்னா ஆட்டு தலைங்கிறதுனால வேக கொஞ்சம் லேட்டாகும். 6-7 விசில் விட்டுக்கலாங்க. வாங்க இப்போ மூடி போட்டு விசில் விடலாம். இப்போ பாருங்கள், விசில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இது நம்ம ஆன் பண்ணி விட்டு ஒரு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட்டோட மூளையை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஆட்டோட மூளையை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொதிக்கிற இந்த குழம்புல போட்டுடலாங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷங்க இந்த மாதிரி போட்டு சிம்மில் போட்டுவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாங்க.
போட்டுட்டு சும்மா ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மூளை பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாயிடுச்சு. மூளை சும்மா ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். நல்லா கலக்கி விட்டுறாதீங்க. இந்த மூளையை பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சிடலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கலக்கி விடாமல் அழகாக இப்படி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மூளை அரை வேக்காடாக இருக்குல்ல, நீங்கள் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவிலேயே வெந்துடும். வறுத்து தரதோடு இப்படி தந்தீங்கன்னா குழந்தைங்க இதை முட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.